Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். நீங்க அவருக்கு வாசித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த ஒரு மன நிறைவான பாடல்கள்னா இதெல்லாம் சார் சொல்லுவாங்க. பாஷா நல்லா பாஷா வந்து உங்களுக்கு இந்த பெண் புறாவை ஒரு சாங் நல்ல மெலோடியா அண்ணாமலையா ஆமாம், அது நல்ல சாங், ரொம்ப பிடிக்கும். அது அருமையான மெலோடிஸ் இருக்கு. நிறைய பண்ணியிருக்காங்க. அவருடைய இசை ஞானம் பற்றி சொல்லுங்க சார். நிறைய மியூசிக்கல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாரையும் பாட வச்சிருக்காரு. எல்லார்கிட்டையும் பாட்டு வாங்கியிருக்காரு. பாலமுரளி கிருஷ்ணா பாட வச்சிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எத்தனையோ பேர். நல்ல விஷயம், நல்ல மியூசிக் டைரக்டர். நல்ல நிறையா அதுக்கு கபடையில் தான், அதுக்கு இடையில தான் கானா சாங்ஸ் எல்லாம் நிறையா ஒரு பட் ஆனால் முன்ன நிறைய பக்தி படம் முதல்ல இருந்த பீரியட்லாம் வந்து ஒரு 10, 15, 20 படத்துக்கு வந்து கானா சாங் இல்லை. அதுக்கப்புறம் நாளாக கானா சாங் நிறைய வர அவருக்கு நல்ல நேம் கிடைச்சது. அதனால கானா மியூசிக் டைரக்டர்னு பேர் வந்து. ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரா நீங்க? சின்ன ஆரம்பத்துல நார்மலா வந்து பேண்ட் ஷர்ட் பனியன் போடுவாரு, டிஷர்ட் போடுவாரு, இன் பண்ணுவாரு, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7-8 படங்கள் அப்புறம் தான் இது மாதிரி ட்ரெஸ் வந்து. பட்டு போல நான் வசித்து பாழ்மொழி சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை 8 திசை மேல் வளர்த்து சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு திறங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழியணி. அன்பிற்கினி ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய தேவா சார் அவர்களுடைய பிறந்தநாள். தேனிசை தென்றல் தேவா சார் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கும். தேவா சார் அவரை பற்றி பேசுவதற்காக திரைத்துறையில ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம், ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இசைக்கலைஞர்னு சொல்லலாம் நம்மளுடைய சுந்தர் அண்ணன் அவர்கள். தமிழ் திரைத்துறையில இசைத்துறையில தமிழ் சுந்தர் அப்படின்னு சொன்னா தெரியாத ஆட்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம இன்டர்வியூஸ்ல நிறைய பார்த்திருக்கோம். இன்னைக்கும் கோடி மக்கள் பார்த்து ரசித்த ஒரு இன்டர்வியூ, மியூசிக் இன்டர்வியூனா சுந்தர் அண்ணன் தான். ஸோ வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த தமிழ் ஆதன் சினிமா நேயர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். மீண்டும் எங்களுடைய சேனலுக்கு நீங்க பேச வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேனிசை தென்றல் தேவா சார் அப்புறம் உங்களுக்கு எப்பத்துல இருந்து தெரியும் சார்? தேவா சார் எனக்கு கிட்டத்தட்ட 74, 75. அவர் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனா நான் அவரை பார்த்து கச்சேரி பார்த்துருக்கேன். அப்போ அவர் தோசஸ் தேவா அப்போ 73, 74 அப்போதான் அவங்க பிரிஞ்சு கச்சேரி நடந்தது ஒரு தடவை. நம்ம மந்தவழி அந்த ரோடு, அந்த மந்தவழி ரோட்ல அந்த கச்சேரி நடந்தது ஒரு தடவை, தேவா கச்சேரி. அப்ப அங்க பாடுறவர் நம்ம ஃப்ரெண்டு, என்னுடைய ஃபேமிலி பண்ற சுந்தரராஜன், கண்டதேவி சுந்தரராஜன் பாடுவாரு. டிஎம்எஸ் வாய்ஸ் எல்லாம் பாடுவாரு. அப்போ அவர் கூட கூட்டு போய் ராத்திரி கச்சேரி பார்த்தேன். நைட்டு கச்சேரி தான், கோயில் கச்சேரி. அதை பார்த்தேன். அப்பதான் பார்த்து கச்சேரி பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் போஸ்கிட்டையும் பாடுவார், சந்திரபோஸ்கிட்டையும் அவர் கச்சேரி பாடுவார். அதனால் அங்கேயும் கூப்பிட்டு போவார். அப்போ இருந்தே எனக்கு அவங்கள அறிமுகம் உண்டு. பட் பழக்கங்கிறது வந்து வேற. பழகுனது வந்து சபேசன், அவருடைய பிரதர் சபேசன், முரளி, அவங்களாம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே மயிலாப்பூரில் இந்த லஸ்கானர் வருவாங்க. அப்புறம் அந்த ஜூஸ் கடை ஒன்று இருக்கும் அங்கெல்லாம் வந்து, அங்கே சாயின்னு ஒரு ட்ரம்மர் இருக்கான், அந்த பையனை பார்க்கறதுக்கு சபேசன் எல்லாம் வருவாங்க. அப்படியே ஃப்ரெண்ட் ஆகணும். உங்க பக்கத்து வீட்டில் இருந்தாங்களா சார் மயிலாப்பூர்ல? அதுக்கப்புறம் தேவா சார் வந்து டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கப்ப எங்கள் வீட்டு பக்கம் முத்துகிருஷ்ண முதலி தெருல நான் 5ஆம் நம்பர் வீட்டில் இருந்தேன். நான் 6ஆம் நம்பர் வீட்டில் இருந்தேன். அவர் 5ஆம் நம்பர் வீட்டில் என் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்தார். அப்போதான் வாடகைக்கு. அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லுங்க சார். அவங்க அப்பா அம்மாலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாருமே நல்லா பார்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பழகுவாங்க. அவங்க அந்த குழந்தைகள் ஸ்ரீகாந்த், இந்த சங்கீதாலாம் சின்ன குழந்தைகள் அந்த பக்கம் அந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப குழந்தைகள்லாம் அவங்கெல்லாம் நல்லா தெரியும். என் குழந்தைகளை வச்சு கொஞ்சுவாங்க அவங்க, என் பசங்களை வச்சு. ஆமாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு பழக்கம். அந்த விஜயா அம்மாவும் நல்லா பேசுவாங்க. அவங்க ஒய்ஃபும் என் ஒய்ஃபு மேலே நல்லா அவங்களுக்கு பழக்கம். ஆமாம், ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அது அப்படி பார்த்தா என் மச்சான் கூட அவர் இந்து ஹேர்செட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்து கேசட்டுக்கு வந்து அவர் நிறைய பாடல்கள் கேசட் நிறைய பண்ண படத்துக்கு பாடுறதுக்கு முன்னாடி
ஹிந்து கேசட் கிட்டத்தட்ட ஒரு 100-150 கேசட் பண்ணியிருப்பாரு. தேவா சார். ஆமா, தேவா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக்கு என் மச்சான் தான் மேனேஜர் அங்க. சுப்பிரமணிய சாரோட பிஏ மாதிரி என் மச்சான் ரமேஷ்னு சொல்லி அவர் தான் அந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்றது. அப்போ நானும் நிறைய சாமி பாட்டு நம்ம மேல்மருவத்தூர் பாடல்கள் நான் தான் நிறைய வாச்சிருக்கேன். அந்த மாதிரி அந்த அவரோட ரெக்கார்டிங்கில் நிறைய வாச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் படம் பண்ணும் போது வைகாசி பிறந்தாச்சுன்னு படம் பண்ணாரு. அப்ப முதல் படத்துல இருந்தே நான் வாச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி கச்சேரிலாம் வாச்சிருக்கீங்களா அவருக்கு? அவரோட கச்சேரிலாம் புதுக்கோட்டைக்கு ஒரு கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அந்த சமயத்துல புவனேஸ்வரி கோயில் ஏதோ கச்சேரி அங்க போயிட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். பட் அவர் நல்லா ஃபேமிலியா பழகுவார். ஃபேமிலியோட வீட்டுல எங்க மாமியார் வீட்டுக்கு எங்க இந்த மச்சானை பார்க்க வருவாரு. ப்ரோக்ராம்லாம் அது மாதிரி நல்ல பழக்கம். ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர் எங்களுக்கு. முதல் படம் வைகாசி படம் பண்ணும்போது எப்படி இருந்தது சார்? அவர் கூட நீங்க அப்ப நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வாசிச்சிட்டீங்க. ஸோ தேவா சார்னுடைய என்ட்ரி எப்படி இருந்தது சார்? இல்லை, அவர் என்ட்ரி நல்லா தான் இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. கூட அவங்க பிரதர்ஸ் இருந்ததுனால நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே நல்ல சாங் நல்ல ஒரு ஹை லெவலுக்கு போயிடுச்சு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவர் பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கிற வரைக்கும் எல்லா பாட்டுக்குமே தவில் பாட்டு எல்லாமே நான் தான் வாச்சிருக்கேன். டேப்பு, பேஸ்டோலுக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நான் வாச்சிருக்கேன். மிருதங்கம் அதெல்லாம் வாச்சிருக்கேன். ஸோ எப்படி சார் இருந்தது அங்க? ஒரு பக்கம் ராஜா சாருக்கு வாசிப்பீங்க, இன்னொரு பக்கம் அமர் சாருக்கு வாசிப்பீங்க, கங்கபரன் சாருக்கு, இவங்க கிட்ட வாசிக்கும் போது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ. என்னோட கடமை என்ன அப்படின்னா, நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு இடத்துல வாசிக்க போறேன்னா அவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல தான் என் மூளை ஃபுல்லா வேலை செய்யுமே தவிர வேற எதை பத்தியும் திங்க் பண்ண மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, என்ன வாசிக்கணும், அதை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணணும், அது என்ன வாசிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்லயே தான் இருப்பேன். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இடத்துல எங்கேயுமே பேச மாட்டேன். தேவா சாரை பற்றி சொல்லுங்க சார். அவர் எப்படி பண்ண? அவர் நல்ல மனுஷர். என்னன்னா ஒரு சின்ன ஒரு இது கூட நடந்தது. அவர் என் பையன் +2ல நல்ல மார்க் எடுத்திருந்தான். சென்ட் ஜான் ஸ்கூல் அவங்க பசங்களும் படிச்சாங்க. அப்ப என் பையன் நல்ல மார்க் எடுத்திருந்தான். ஸ்கூல் 2nd. அப்ப என்ன பண்ணாரு, என்கிட்ட கூப்பிட்டு சுந்தரவன் நல்ல காலேஜில் சேருங்கன்னு சொல்லி என் கையில கொடுத்து ஒரு 10,000 ரூபா கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல மனுஷன். அதை நான் இப்பதான் சொல்றேன். இது வரைக்கும் எங்கேயும் சொன்னல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இந்த சுந்தர் உன் பையன் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான். அவங்க ஒய்ஃபுக்கு என்னுடைய 2வது பையனை ரொம்ப பிடிக்கும். அவன் சங்கராச்சாரியார் மாதிரியே இருக்கான்னுவாங்க. அந்த மாதிரி அவங்க பொண்ணு சங்கீதாக்கும் என் பசங்களை ரொம்ப வச்சு மண்டியில் வச்சா கொஞ்சின்னு இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஹெல்ப் பண்ணுவாரு. ஹெல்ப் பண்ணக்கூடியவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம், அது கரெக்ட், அது கரெக்ட். அவரோட நீங்கள் இந்த மியூசிக் பயணங்கள்ல டிராவல் பண்ணது அதை பத்தி சொல்லுங்க சார். படங்கள் இல்ல அவரோட ஒர்க் பண்றப்ப எல்லா படங்களுமே நான் போய் வாட்ச். நானே நிறைய படங்கள், எவ்வளவு படங்கள் டேப்பு, சூரியன், அப்புறம் நிறைய படங்கள் பேரு டக்குன்னு வரல. அப்புறம் பாஷா, அண்ணாமலை, இந்த படத்துல எல்லா படத்துலையும் அதுல தமிழ் சாங் என்னென்ன பாட்டுல இருக்கோ எல்லா பாட்டுக்குமே ஆல்மோஸ்ட் முரளி எனக்கு சொல்லுவாரு, சுந்தர சொல்லியிருக்க தவிழ்னு. நிறைய பாட்டு தவிழ் வாச்சிருக்கேன். பாட்ஷா படத்துல அந்த அண்ணாமலை டேப் சாங்ஸ்ல எல்லாம் எல்லாமே 4 டேப் போடுவாங்க. அந்த 4 டேப்ல நான் ஒரு டேப் வாச்சிருக்கிறேன். அதுமாதிரி அங்குள்ளவங்களும் கூட சேர்ந்து வாசிப்போம். சம்பத்துன்ற வாசிப்பார், தபேலா புருஷோத்தமன், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். அதனால அதுல கோபம் கண்டுக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் அனுபவம் சொல்லுங்க சார். ரெக்கார்டிங் அனுபவம்ன்றது எப்படின்னு தெரியல, எப்படி சொல்றது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வாசிச்சுட்டு போயிட்டாலே அதுவே பெரிய விஷயம்தான். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாங்க அதை வாசிச்சிருவேன். அதே மாதிரி புது மனிதன் ஒரு படத்தில் மிருதங்கம் வாய்ச்சேன், சத்யராஜ் சார் இதுக்கு. அப்போ தேவானேன் நான் 3 ஒரு சின்ன பிட்டு ஒன்று வாய்ச்சிட்டு வந்தேன். அதே மாதிரி எவ்வளோ படங்கள் இருக்குது அவர் சொன்ன படங்கள் எல்லாத்துலேயும் நான் வாய்ச்சிருக்கேன். அது நம்மளுக்கு அவர் நண்பராக கிடைச்சதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் அவருக்கு வாசித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த ஒரு மன நிறைவான பாடல்கள்னா இதெல்லாம் சார் சொல்லலாம்? பாஷா நல்லா இருக்கு. பாஷா உங்களுக்கு அவர் பண்ண எல்லாத்துலேயுமே அருமையான ஒரு இது. இந்த பெண் புறாவை ஒரு சாங் இருக்கு, நல்ல மெலோடியா. அண்ணாமலையா அது நல்ல சாங், ரொம்ப பிடிக்கும். அதில் அருமையான மெலோடிஸ் இருக்கு. நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ எல்லாத்தையுமே உட்காந்து கேட்க முடியாது. ஆமா, இவருடைய வே ஆஃப் எப்படி இருக்கும் சார்? மியூசிக் கண்டக்ஷன்லாம் எப்படி சார் இருக்கும்?
இல்ல அவர் கம்போஸ் பண்ணி குடுத்துருவாரு. ஒண்ணு சபேசன் பண்ணுவாரு, இல்லாட்டி முரளி பண்ணுவாங்க. ரெக்கார்டிங். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. சார் வந்த காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து அந்த எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாத காலகட்டங்கள்லாம் இல்ல ரெக்கார்டிங். ஆமா, இவர் வர பீரியட்ல எல்லாம் வந்து எல்லாரும் உட்கார்ந்து வாசிக்கிற மாதிரி இல்ல. தனித்தனியா தனித்தனியா எடுக்கிற மாதிரி உட்கார்ந்து வாசிக்கிற மாதிரி தான் இருந்தது. இவர் வந்த பீரியட் 2000 தானே. அப்போ கூட ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வச்சுதான் எடுத்தாங்க. ஆனா இவர் வரும்போதெல்லாம் ட்ராக்ஸ் வந்துருச்சு. இவர் வரும்போதே நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் வந்ததுனால யாராவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணா சரி அந்த அவங்கள மாத்திரம் எடுத்துக்கலான்ற ட்ராக் இருந்தது. ஸோ அப்படி ஒரு வசதி இருந்தது. இப்பதான் யாருமே தேவையில்லை, தனித்தனியா எடுத்துக்கலாம். அப்போ வரும்போது எல்லாருமே ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா தான் வாசிச்சுட்டு இருந்தோம். டீலக்ஸ்ல ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா போட்டு தான் ஃபுல்லாவே வாசி. ரீ ரெக்கார்டிங்ஸ்லாம் எப்படி சார்? ரீ ரெக்கார்டிங் ஃபண்டாஸ்டிக்கா பண்ணுவாங்க 2 பேருமே. முரளியும் சரி, சபேசனும் சரி. ரீ ரெக்கார்டிங் அருமையா இருக்கும். தேவா சார் பார்த்துட்டு கரெக்ட் எது கரெக்ட் இல்லைன்னு அவர் ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. இதை சொல்லுவாரு, அதை பண்ணிடுவாங்க. பொதுவா எல்லாருமே ஒரு ஒத்துழைப்போட பண்ணதுனால இன்னும் மேலும் மேலும் நல்லா இருந்தது. அவருடைய இசை ஞானம் பற்றி சொல்லுங்க சார். எப்படிப்பட்ட ஒரு சார்? நிறைய மியூசிக்கல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாரையும் பாட வச்சிருக்காரு. எல்லார்கிட்டையும் பாட்டு வாங்கியிருக்காரு. பாலமுரளி கிருஷ்ணா பாட வச்சிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எத்தனையோ பேர் எல்லாருமே கேசட் பாடியிருக்காங்க அவர்கிட்ட. நிறைய கேசட் பாடியிருக்காங்க. அதனால அவருக்கு எல்லாரும் தெரியும். அவருக்கு அடிப்படை வந்து அந்த கேசட்ஸ் பண்ணதுதான். ஆமா, அவர் கூட கிருஷ்ணராஜ் கூடவே இருந்ததுனால அவர் தான் கம்போசிங் பிளேயர், அவர் தான் பாடுவார் கூட இருந்ததுனால எல்லாமே அவர் எல்லா கேசட்டும் அவருக்கு நிறையா பண்ணாங்க. நல்ல விஷயம், நல்ல மியூசிக் டைரக்டர். நல்ல நிறைய அது கபடையில தான், அதுக்கு இடையில தான் கானா சாங்ஸ் எல்லாம் நிறைய அவரு பண்ண ஆரம்பிச்சாரு. சட்டன் பீரியடுக்கு அப்புறம் தான். பட் ஆனா முன்ன நிறைய பக்தி படம் முதல்ல இருந்த பீரியட்ல எல்லாம் வந்து ஒரு 10, 15, 20 படத்துக்கு வந்து கானா சாங் இல்ல. அதுக்கப்புறம் நாளாக கானா சாங் நிறைய வர 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 அவருக்கு நல்ல நேம் கிடைச்சிருச்சு. அதனால கானா மியூசிக் டைரக்டர்னு பேர் வந்தது. அதெல்லாம் ஒரு திறமைசாலி தான். ஏதோ ஒரு திறமை வேணும் ஒரு மனிதனுக்கு. தேவா சார் அவங்ககிட்ட வாசிக்கும் போது இந்த பேமெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் எப்படி சார்? பேமெண்ட் எல்லாம் அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருந்தாங்க. ரவின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட சொல்லிடுவோம் நாங்க பேமெண்ட் இது மாதிரி இவ்வளோன்னு. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாட்டுக்கு பிளேயர்ஸ் முக்கியம். அப்ப சரி அவங்க என்ன கேட்டாங்களோ கொடுத்து ரெகுலரான ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க. இருந்தா கூட அவங்க வெளியில இருந்து வந்தோன்னு வாசிக்கிறோங்கிற போது அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால கொடுத்துருவாங்க. அதனால வந்து அதெல்லாம் ஒன்றும். பொதுவாக என்ன மாதிரியான ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க சார் தேவா சார்? நாங்கள் அப்போ ஒர்க் பண்ணும்போது தேவா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது 7 to 1, 2 to 9 தான் ஒர்க் பண்ணிருந்தோம். இப்போதான் கால் ஷீட்லாம் எதுவுமே எந்த கணக்குமே இல்லையே. இல்லை. ஆமாம். அதனால எப்போ வேணாலும் வாசிக்கலாம், எப்போ வேணாலும் பேக்கேஜ் தானே. அப்போல்லாம் வந்து 7 to 1, 2 to 9 நடந்தது. கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 2000 இருந்து கண்டினியூஸாக ஒரு 17 வருஷம் 16 வருஷம் அப்படி பிரேக் இல்லாம போயிட்டு இருந்தது. அது 3 இடத்துல 4 இடத்துல எல்லாம் மியூசிக் படம் ஓடிட்டு இருக்கும். 3 தியேட்டர்ல ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும். சாங் ரெக்கார்டிங், ஒரு இடத்துல ரீ ரெக்கார்டிங் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளவு பிஸியா பண்ணாங்களே. இல்லாட்டி இவ்வளவு குயிக்கா வந்து அவர் ஒரு 700, 750 படம் பண்ண முடியுமா? 800 படம் கஷ்டம் தானே. பட் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உழைச்சதுனால அதோட பலன். ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரா? நீங்க சின்ன ஆரம்பத்துல நார்மலா வந்து பேண்ட் ஷர்ட் பனியன் போடுவாரு, டிஷர்ட் போடுவாரு, இன் பண்ணுவாரு, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ட்ரெஸ் வந்து படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7-8 படங்கள் அப்புறம் தான் இது மாதிரி ட்ரெஸ் வந்தது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட ரெக்கார்டிங் டைம்ஸ்லாம் வந்து பேசுவாரா? அந்த பக்கத்து வீட்டுல இருந்த ஞாபகத்தினால வந்து பேசுவாரா? இப்பவுமே எப்படின்னா தனியா இருந்தா வாங்க சுந்தர் எப்படி இருக்கீங்க, இன்னைக்கும் எப்பவுமே நல்லா அன்போட பேசுவாரு. வீட்டுக்கு போனாலே உட்காந்து காப்பி எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வருவோம். அப்புறம் சுந்தர் எப்படி இருக்கு, விக்கி எப்படி இருக்கான், ஸ்ரீராம் பசங்களெல்லாம் கொஞ்சம் விசாரிப்பாரு. அதெல்லாம் எல்லாமே அந்த குடும்பமே நம்மள்ட்ட நம்ம பாசமா இருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை வருஷம் இருந்துருப்பீங்க சார் பக்கத்து வீட்டுல? அது ஒரு 5-6 வருஷம் இருந்தோமே. அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் காலி பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் காலி பண்ணி கோடம்பாக்கம் இந்த பக்கம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ சார் அதுக்கப்புறம் நான் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் அவரு வலசலவாரத்துல அவரும் ஒரு வீடு வாங்கினாரு. இடம் வாங்கி கட்டினாரு, வாங்கி அப்பெல்லாம் இருந்தாரு. அதுக்கப்புறம் பிஸி ஆனதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து டி நகர் இங்க வீடு வாங்கினாங்க. எல்லாருமே ஒண்ணா இருக்க மாதிரி ஃபேமிலி அந்த பக்கம். அப்போதுல இருந்தே கூட்டு குடும்பமா இருக்காங்களா சார் அவங்க? இல்ல கூட்டு குடும்பம் இல்லை, எல்லாருமே தனித்தனியா தான் இருக்காங்க. கூட்டு குடும்பம்லாம் இல்லை, கிடையாது. எல்லாம் தனித்தனியா இருக்காங்க. பட் ஒர்க்குன்றப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மற்ற சாப்பாடெல்லாம் அங்கிருந்து வீட்டுல இருந்தே வரும். மத்தியான சாப்பாடுலாம் ரெக்கார்டிங் சொல்லி எல்லாம் ஒன்னா தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து
அதெல்லாம் எந்த விஷயத்துலையும் அதெல்லாம் அவர் குறை சொல்ல முடியாது. எல்லாரையும் தபலா அணைச்சு தான் கொண்டு வாசிப்பார்ல சார்? போவாரு. தபலா வாசிப்பார்ல தேவாசர்? தபலாவும் வாசிப்பாரு, ஹார்மோனியமும் ஹார்மோனியம். வாசிப்பாரு. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஞானஸ்தான். வந்து சொல்லுவாரா இந்த பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி வாசிங்க அந்த இல்ல மாதிரி? அவருக்கே தெரியும். நம்ம என்ன வாசிச்சோம் அவருக்கே தெரியும். சரி. பார்த்து பாடும்போதே சிரிச்சாருனாலே தெரிஞ்சு நம்ம வாசிச்சிருவோம்னு. அதனால சிரிச்சுட்டு போயிடுவாரு. ம். நம்மளும் வாசிச்சிருவோமே. அவருக்கு என்ன பிடிக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும். எப்போ சார் மீட் பண்ணீங்க அவர் கடைசியா? நான் இப்ப லாஸ்ட் இயர் கூட மீட் பண்ணேன். ம். அப்புறம் இடையில போய் பார்க்க முடியல. நானும் அவர் பிஸியா இருக்காரு. நம்ம போய் பார்த்தா அவர் இருக்கிற டயத்துல தான் பார்க்கணும். எப்பயாவது இருந்தா போய் பார்த்துட்டு வருவேன். என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு. அங்க தூர்தர்ஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எத்தனை வருஷம் இருந்திருப்பாரு சார் தூர்தர்ஷன்ல? தூர்தர்ஷன்ல ஒரு 10 வருஷம் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு தான் இங்க ஆமாமா. வந்தாரு. ஜாப் ரிசைன் பண்ணது நிறைய படங்கள் போய் ஒரு 50, 60 படம் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்படிங்களா? ஆமா. ஜாப் உடனே ரிசைன் பண்ணல அவரு. ஓ அது ரெண்டுமே பாட்டு அது ஓடிட்டு இருந்தது. பட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உங்களுடைய இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தேவா சார் பத்தி பேசுறதுக்காக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தேவா அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். நீடூடி வாழ்க 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 என்று வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்த்துகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.